ஹாய் கைஸ், வெல்கம் டு பெட்டல்ஸ் டிவி. எனக்கு நைட் டியூட்டி 6 மணிக்கு தான் எழும்பினேன். எழும்பி கொண்டு போகிறதுக்கு தண்ணி வாட்டர் பாட்டில்லாம் கழுவி எடுத்து தண்ணி வச்சுட்டு 1.5 லிட்டர் டெய்லி குடிப்பேன். சியா சீட் போட்டேன். இது வந்து 1 கவர் சீல்டு கவர் 40 ரியல் தான் லுலுலேருந்து வாங்கினேன். 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அதுக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு நல்லா போல் ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு அந்த கவரை நம்ம அது போல் சீல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு அதில் ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதுபோல் சீல் பண்ணி வச்சாச்சுனாலே போதும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டோன்னா அந்த சியா சீட் நல்லா வெல் மிக்ஸ்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அழகாக மிக்ஸ்டாகவே இருக்கும். குடிக்கும்போதும் ஷேக் பண்ணிவிட்டு குடிக்கும்போது அந்த ஸ்ட்ராவில் எல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் நைட் டியூட்டிக்கு போகிறதுக்கு பேக் அங்கே டியூட்டி பார்க்கும்போது நமக்கு தேவையான என்னோடய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எல்லாமே இவ்வளவு தான். விக்ஸ் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, அதோட கவர் உருகி போயிடுச்சு. எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுமே வச்சுருப்பேன். யார்கிட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு உள்ளதில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அப்புறம் என்னோடய ஐடி கார்டு எல்லாமே உள்ள கிடக்கு. ஈவினிங் 6 o'clock சாப்பிட்டேன்னா 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அப்போ அதனால் ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொமிக்ரானட் ஜூஸும் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் வச்சு டக்குன்னு சட்னி புதினா சட்னி தான் வச்சேன். அதில் ரெடிமேட் குக்கிங் தான். நம்ம வீட்டிலலாம் பண்ணுற மாதிரி தான் ஸ்பீடாக இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை எப்படி விடுறாங்களோ அது மாதிரி ஸ்பீடாக குக்கிங் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு நைட் டியூட்டி போகணும் இல்லையா. அதனால் 1 ஹவர்லேயே ஸ்பீடாக சாப்பாடும் இல்லை. அப்போ சரி ஓகே, சாப்பாடும் சட்னியும் ஸ்பீடாக வச்சிடலாம். அப்படி வீட்டில் இருந்தால் நமக்கு விதவிதமாக சாப்பாடு தருவாங்க. இங்கே நமக்கு யார் இருக்கா வச்சு தரதுக்கு, நம்மளாக வச்சா தான் உண்டு. சரி ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கத்தில் போய் நின்று கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தானே எல்லா வேலையுமே செய்யணும். நம்ம மிடில் கிளாஸாக பிறந்தாலே இதுதான். நம்ம ஊரையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். இப்போத்த காலத்துலலாம் பணம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியுது. அதனால் வெளியூரில் வேலை செஞ்சால் தான் நமக்கு அன்னநாடு உள்ள இது ஊரில் வேலை நம்ம அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்க முடியும். அதனால் இங்கே நம்ம கஷ்டப்பட்டால் தான் அவங்க அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் நம்ம கஷ்டத்தை பார்க்காம நம்ம லைஃப் எல்லாமே இங்கேயே கழிஞ்சு போயிடுது. ஃபைனலாக யூனிஃபார்ம் எல்லாமே அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சட்னியும் வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. மாவாட்டி வச்சுருந்தேன், புளிக்கவே இல்லை. சரி ஓகே, திருப்பி மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியை காய்ச்சி மாவுங்க மேலே வச்சுட்டு அதுவும் பார்த்தாச்சு. அதுக்கு மேலே வச்சுட்டு இனி நாளைக்கு புளிச்சா புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இனி பாத்திரம் எல்லாம் கிடக்கு, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டைமை பார்த்தா கிளாக்கை பாருங்கள், 7 o'clock ஆயாச்சு. மறுபடியும் ஓடணும். அதுக்கப்புறம் என்னது பேக் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். 6:45 கீழே ஸ்பீடாக போனோன்னா இல்லாட்டி பஸ்ஸு என்னை விட்டுட்டு போயிடும். அப்புறம் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட் டியூட்டிக்கு இப்போ எந்த பேஷண்ட் நமக்கு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அங்கே வாழ முடியுமா? முடியாது. லிஃப்ட்டை பார்த்தா லிஃப்ட்டும் வர மாட்டேங்கு. அதுக்கப்புறம் வந்துடுச்சு ஒரே அடியாக. அதுக்கப்புறம் கீழே போகணும் கிரவுண்ட் ஃப்ளோரில். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.